ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஸ்ரீ. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இல்லை ஓரியோ டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட்டு, அப்புறம் மில்க் பவுடர், அப்புறம் 1/2 கிளாஸ் மில்க்கு. இல்லை நம்ம பிஸ்கெட்டில் இருக்கிற க்ரீம் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அந்த பிஸ்கெட்டெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த க்ரீமில் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் மில்க்கும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற கப்பில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பவுட்ரை நல்லா ஃபர்ஸ்ட் லேயராக நம்ம நல்லா செட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நம்ம நல்லா செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ரீம் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இப்போ அதை செகண்ட் லேயராக நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம செட் ஆகிறதுக்கு ஃப்ரீசரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம தேர்ட் லேயர் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அதே கிரைண்ட் பண்ண பவுடரை மறுபடியும் தேர்ட் லேயராக போட போகிறோம். நம்ம தேர்ட் லேயருமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது மீதி நம்ம பிஸ்கெட்டு அந்த பவுட்ரும், அப்புறம் மில்க் பவுட்ரு, அப்புறம் கொஞ்சமாக மில்க் சேர்த்து அந்த ஓரியோ சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃபோர்த் லேயராக நம்ம அதை மேலே ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிட செம சூப்பராக இருந்துச்சு. இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுனால தான் உங்களுக்கே சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லேயர் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சம்மருக்கு சூப்பரான டெசர்ட்டாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.